யார் இந்த மேப் போட்ட இன்ஜினியர் யாரு? சரி, ஏற்கனவே இது பாதையா தானே வச்சிருந்தாங்க. அதை இப்ப நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பில்டிங்? அந்த வால்ல இருந்து 10 மீட்டர், வால்ல இருந்து 10 மீட்டர்னா எவ்வளவு வரைக்கும் வருது? என்ட்ரன்ஸ்க்கு பில்டிங் என்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எதை என்ட்ரன்ஸா யூஸ் பண்ணுவோம்? 2 பிளாக் கட்டறோம். பிளாக் எல்லா பிளாக்கையும் அந்த உள்ள பக்கத்துல இருந்து கட்ட வேண்டியதானே? இல்ல, இப்ப முதல்ல ஏன் இதை டச் பண்ணீங்க? மக்கள் இத்தனை வருஷமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அது ரோடா தான் வைக்கணும். நீங்க சரி, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த பக்கம் பூமி பூஜை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு அது ரோடா தான் இருக்கணும். நீங்க அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும்? அவன் பின்னாடி உள்ளவன் எல்லாம் பட்டா வச்சிருக்கான், அவனும் போட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு தான் இந்த பக்கம் இடம் இவ்வளவு இருக்குல்ல, அது பின்னாடி நம்ம இன்னும் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சடனா போய் நம்ம இப்படி இவங்க எப்படி போவாங்க? நீங்க பிராக்டிக்கலா பேசுங்க. அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோட அடைச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, காலகாலமா இருக்காங்க. 2000 நம்ம தான் அரசாங்கத்துல பட்டா கொடுத்துருக்கோம். அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க 10 மீட்டர் அளப்பீங்களா, எத்தனை மீட்டர் அளப்பீங்களோ, பூமி பூஜை போட்டுக்கோங்க. எப்படி நீங்க கட்டணமோ கட்டிக்கோங்க. ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்டுறாங்க. ரொம்ப நன்றி. இதுதான் வேணும். கண்டிப்பா மேம், நீங்க நம்பி நீங்க பண்ணீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குங்க. ஊர் மொத்தமா உங்களுக்கு கடன் பட்டிருக்கு மேம். ரொம்ப நன்றி மேம். அதுதான் மேம் கேட்கல. இல்ல மேம், இருக்கு மேம், பூஜை இருந்து நாங்களும் பண்ணி கொடுத்து போறேன் மேம். கண்டிப்பா மேம், நீங்க பண்ணி கொடுப்பேன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க மேம். ஒண்ணும் இல்ல, இது அரசாங்கத்தோடதுமா, எதுவுமே நம்ம தனி நபர் கிடையாது. எல்லாமே அரசாங்கத்தோட. எங்களுக்கு தடம் மட்டும் மேம், அவ்வளவுதான் மேம். கண்டிப்பா மேம், எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் மேம். மக்களுக்காக தான் அரசு உள்ளது, உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது செய்யாதீர்கள் என அறநிலையத்துறை ஊழியர் குடியிருப்பு பூமி பூஜையில் அதிகாரிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா கடிந்தார். அரசு வழங்கிய பட்டா இடத்தில் வசித்து வரும் 33 குடும்பங்கள் 50 ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் வழிபாதையை மறைத்து அறநிலையத்துறை ஊழியர்களுக்கு புதிய குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளதாகவும், இதனால் தங்களுக்கு பாதை கிடைக்காது என பொதுமக்கள் முறையிட்டதை தொடர்ந்து ஆட்சியர் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க 10 மீட்டர் அளப்பீங்களா, எத்தனை மீட்டர் அளப்பீங்களோ, பூமி பூஜை போட்டுக்கோங்க. எப்படி நீங்க கட்டணமோ கட்டிக்கோங்க. ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்டுறாங்க. ரொம்ப நன்றி. இதுதான் மேம் வேணும். நாமக்கல் மாவட்டத்தில் எங்களுக்கு கலைவாண நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோங்க. எங்களுக்கு இப்போ கோயில் இடத்துல இவங்க பில்டிங் கட்டுறாங்க. அதுக்காக கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. எங்களுக்கு இதில் தடத்தை விட சொல்லி கலெக்டர் அம்மாவே உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இந்த ஊர் 33 குடும்பங்களும் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப காலங்காலமாக எங்கள் பிள்ளைங்க பசங்க எல்லாருமே நாங்கள் 33 குடும்பம் இங்கே 50 வருஷமாக குடியிருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்ததுக்கு அந்த அம்மாவுக்கு, கலெக்டர் அம்மாவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நாங்கள் எல்லாரும் அனைவரும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ரோடு போட்டு தரணும், அதையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 50 வருஷமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் கலெக்டர் மாட்ட மனு கொடுத்த அடுத்த செகண்ட் எங்களுக்கு இந்த ஆர்டரை உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் எல்லாம் நன்றி சொல்றோம். எல்லாருமே நன்றி சொல்றோம்.